எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இந்த சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் பேஸ் வச்சு கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக் கான்செப்ட் வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம BTC வெப்சைட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ஒரு நிமிஷங்க. ஓகே, இப்போ நான் BTC வெப்சைட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $66,300 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு கரண்ட்டாக என்ன பண்ணின்னு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஒரு டிமாண்ட் ஏரியா. ஸோ இந்த டிமாண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 66,700லேருந்து 64,400. ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்ட் ஏரியா ப்ரைஸ் ஹோல்ட் ஆகிற வரைக்கும் நம்மளுக்கான ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த 79 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அதாவது இந்த சப்ளை வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த 79லேருந்து 80 இந்த சப்ளையை கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சு. ஸோ அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா? அதாவது இந்த சப்ளையோட ஹை ப்ரைஸ் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அதாவது இந்த டிமாண்டு ஹோல்ட் ஆகிற வரைக்கும், அதாவது 64,500க்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வைக்காத வரைக்கும். ஓகேங்களா? ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபார்மேஷன் நடந்திருக்குங்க. ஸோ இது என்ன கேண்டில் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் மாதிரி இருக்க கேண்டில். சரிங்களா? ஸோ இன்றைக்கி கேண்டில் நம்மளுக்கு 70க்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா? இன்றைக்கி கேண்டில் நம்மளுக்கு 70,000க்கு மேலே க்ளோஸ் வச்சுதுன்னா ப்ரைஸ் வந்து 80K வரைக்கும் போகிறதுக்கு, அதாவது 79 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த $70,000 வந்து இன்றைக்கே போய் கேண்டில் க்ளோஸ் வச்சுதுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கே கேண்டில் வந்து 70Kக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் கேண்டில், அதாவது 5:30லேருந்து 9:30க்கு ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகி க்ளோஸ் வைக்க தெரியுங்களா? ஸோ US மார்க்கெட் ஓப்பன் ஆகிற டைமு, அந்த டைம் கேண்டில் வந்து நம்மளுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டலாக அமைஞ்சால் நல்லாயிருக்கும். ஸோ போன வாரம் வெள்ளிக்கிழமை தான் நம்மளுக்கு வந்து ஒரு செம புல்லிஷான கேண்டில் ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டலாக வந்து ஃபார்ம் ஆகி ஸோ 70Kக்கு மேலே வந்து கேண்டில் க்ளோஸ் வச்சா நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி உடச்சிதுன்னா நம்மளுக்கு 79லேருந்து 80 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஸோ வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸோட எக்ஸ்பைரி நடக்குது. அதனால தான் வெள்ளிக்கிழமை ஈவினிங் வந்து மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸோட எக்ஸ்பைரி இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு புல்லிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆனால் நல்லாயிருக்கும். நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆச்சுன்னா ப்ரைஸ் வந்து மெதுவாக வந்து ட்ரைவ் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வாரம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு கன்சல்டேட்டாகவே தான் இருந்தது, வீக் டேஸ் ஃபுல்லாக. ஸோ வீக்கெண்டில் வந்து ஒரு பம்ப் இருக்குதா அப்படின்றது பார்ப்போம். அதுக்கு முதல்ல இன்றைக்கி பம்ப் ஆகணும். ஓகேங்களா? பம்ப் ஆகிடுச்சுன்னா நல்லாவே வந்து மேலே வந்து ப்ரைஸு போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? பட் ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேங்க. ஸோ இந்த 79லேருந்து 80 வரைக்கும் ப்ரைஸ் மேலே போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்றது பார்க்கணும். ஸோ அந்த இடத்துல நடக்கிற ரியாக்ஷன்ஸ் வச்சு தான் ஃபர்தராக வந்து ப்ரைஸ் வந்து மேலே போகுமா இல்லைனா கீழே வருமானது பார்க்கணும். அதே மாதிரி ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த $60,000 இருக்குது பார்த்தீங்களா? இந்த $60,000 வந்து மறுபடியும் ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது ஒன்று இங்கேருந்தே கீழே வந்துட்டு போயிடுச்சுன்னா இது டபுள் பாட்டம் மாதிரி ஆகிடும். இது ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் ஆகிடும். ஒருவேளை இல்லாமல் ப்ரைஸ் வந்து இந்த இடத்துலேருந்து மேலே போயிட்டு திரும்ப வந்து கீழே வரானான்றது பார்க்கணும். சரிங்களா? அது எந்த இடத்துல நடக்கிற ரியாக்ஷன்ஸ் வச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பையஸ் உள்ளே வந்திருப்பாங்க பார்த்தீங்களா? அதே பையஸ் வந்து திரும்ப இந்த டிமாண்ட்லேருந்து உள்ளே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன். மேபி இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ அதுவும் வந்து 70, அதாவது இந்த டிமாண்ட் ஹோல்ட் ஆகிற வரைக்கும் இந்த 70Kக்கு மேலே வந்து இன்றைக்கி கேண்டில் க்ளோஸ் ஆகணும். சரிங்களா? ஸோ இந்த டிமாண்ட் ஏரியா தான் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வாங்கின பையர்ஸ் வந்து இந்த டிமாண்ட் ஏரியாவை க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ப்ரைஸ் என்ன பண்ணணும்னா திரும்ப வந்து இந்த இடத்துல வாங்கினவங்க ப்ரைஸ் மேலே போனோம்னா திரும்ப இதே இடத்துல வந்து ஆவரேஜ் பண்ணுவாங்க. ஆவரேஜ் பண்ணி ப்ரைஸை வந்து திருப்பணும் மேலே. அப்போ இந்த ஹையை உடச்சி மேலே போகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல புஷ் கொடுக்கும். அதாவது எதை நோக்கி போவோம்னா அடுத்த சப்ளை ஏரியாவோ அல்லது அடுத்த ரெசிஸ்டன்ட் ஏரியாவோ நோக்கி போவோம். ஸோ அடுத்த சப்ளை ஏரியா நம்மளுக்கு வந்து இங்கே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 80K பக்கம் 79லேருந்து 80K இந்த ரேஞ்சில் தான் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டும் அங்கே ஒரு சின்ன சப்ளை ஒன்று இருக்குது. இது ஏன் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்தராக ஸோ ப்ரீவியஸாக ப்ரைஸ் வந்து கீழே வரும்போது இந்த 80Kல தான் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போய் அதுக்கப்புறம் உடச்சிது. ஸோ அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த சப்போர்ட் வந்து இப்போ ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ ப்ரைஸ் மேலே போகுதுன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வந்து ப்ரைஸ் வந்து இந்த லோ எடுக்காமல், அதாவது 60Kக்கு கீழே போகாமல் மேலே போனால் கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஒருவேளை இந்த 60Kக்கு கீழே போயிட்டு அதுக்கப்புறம் போனோம்னா இது வந்து பெருசாக ஸ்ட்ராங்காக இருக்காது. ஆனால் அதில் ஒரு சின்ன ரியாக்ஷன் கொடுத்துட்டு மறுபடியும் மேலே போயிடும். ஓகேங்களா?
ஸோ தற்போதைக்கு என்னோட எதிர்பார்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வாங்கின பையர்ஸு திரும்ப இந்த இடத்துல வாங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். அது நடக்குதான்றது வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி ஈவினிங் கேண்டலாக யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிற டைம் வந்து ரொம்ப முக்கியம். இந்த டிமாண்டை நோட் பண்ணிக்கோங்க. இந்த டிமாண்ட் வந்து ஹோல்ட் ஆகிற வரைக்கும் ப்ரைஸு மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த டிமாண்ட் பிரேக் டவுன் ஆனால் தான் நம்மளுக்கு 60K கீழே வந்துடும் மார்க்கெட். சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்லன்றது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. கடைசியாக என்ன டிஸ்கவுண்ட் மட்டும் சொல்லிக்கிறாங்க. நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லி இதெல்லாமே ஒன்று ஓன் லைசன்ஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்களே ஒரு ஓன் லைசன்ஸ் பண்ணிவிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.